பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய முக்கியமான நோக்கம் நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல, வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தவ்யா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். 3 கடமை. என்ன கடமையை செய்யணும்னா, முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும். மூன்றாவது, நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த மூன்றையும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது. 53,50,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் அது. 53 lakh crore பட்ஜெட் அது. ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பட்ஜெட்டும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. துறை ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு 42% அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை போன ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லுவோம். அதுவும் பாராளுமன்றத்தின் முன்பு வைப்பார்கள். பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு 5,53,688 கோடி ரூபாய் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் 7,84,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா 42% வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு 15% வளர்ச்சி. அதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். காரணம், ஆபரேஷன் சிந்தூர் இப்பதான் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் சைனா, பாகிஸ்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய ராணுவ உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய முக்கியமான ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திர அளவில் பாதுகாப்புத்துறைக்கு 42% உயர்த்தி இருக்கின்றார்கள். அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 8% உயர்வு, ரயில்வேஸுக்கு 10% உயர்வு, கல்வி 14% உயர்வு, சுகாதாரத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 9% உயர்வு, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் 50% உயர்வு, நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி 30% உயர்வு, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 157% உயர்வு, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எரிசக்தி 39% உயர்வு, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் 16% உயர்வு. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார். இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும், கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கு. அதில் குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், உள்கட்டமைப்பு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ரோடு